விளம்பருக அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை, எந்த கடவுள்? தமிழ் கடவுள் முருகனை வணங்கி பொங்கல் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ கொடுத்தது வரவேற்பு, உமக்காக நான் கொடுக்க இருப்பது வாழ்த்து. எப்பொருள் யார் யார் வாரி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதை வச்சுக்கணும். இப்படி பக்கத்தில் வாங்க. நல்லதை வச்சுக்கணும், சரி. கெட்டதை பூரா தள்ளி விட்டுறணும். வேண்டாது நமக்கு. நல்லதை வச்சுக்கணும், கெட்டதை ஒதுக்கிடுவோம். உங்களை வச்சுக்கலாமா? என்னதா என்ன? இல்லம்மா, நல்லதை வச்சுக்கலாம், நல்ல கெட்டதை வச்சுக்க கூடாது. அதனாலதான் உங்களை வச்சுக்கலாமான்னு கேட்டேன். எங்களை என்னையாக்கா? எங்களையா இல்லை என்னையவா? சாமி பேச்சு வித்தியாசப்படுது. இறுக்கி பிடிச்சி நிப்பாட்டி போடவா? சரி, இந்த வர்றேன், இருங்க. வாழ்க்கையில நல்லதை வச்சுக்கலாம். இதுக்கு கதை இருக்குமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் ஒரு நல்ல வள்ளியை பார்க்குறேன், மங்களகரமா பாருங்க. மஞ்சேர்னு. மஞ்சேர்னா கண்ணுக்கு எதுவும் கோளாரா? என்னது மஞ்சேர்னு எதை பார்த்து சொல்றீங்க? மஞ்சேர்னு எப்படி பாருங்க? வள்ளி வள்ளி மஞ்சளா வரக்கேன்? இல்லை அப்போ முகத்தை பார்த்தியா? முகத்தை பார்த்தா கூட சொல்லலாம். மஞ்சேர்னு முகத்தை பார்த்து சொல்லுங்க. அந்த மஞ்சளுக்கு இல்லை நீங்கள் ஆடை இல்லை நீங்கள் ஆடைகளை பார்த்து சொல்லுகிறீர்கள் அப்படின்னு முகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை. ஆடை வேறு, அதனால வேறு, முகம் வேறு. சரி, முகப்பாவனை சரியா இருக்கணும். ஆமா, உங்க முகத்தை பாக்குற பொழுது சரி நல்ல மஞ்சள் நேரத்துல மஞ்சள் பூசி கம 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 கமன்னு. ஆமா, பெண்களா இருந்தா மஞ்சள் பூசி தானே குளிக்கணும். யார் மஞ்சள் பூசுறா? பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கணும். நான் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேன். மஞ்சள் பூசணும். இன்னைக்கு யாரும் பூசுறது இல்ல. அது நமக்கு தெரியாது. மஞ்சள் எத்தனை இடத்துல பூசணும் தெரியுமா? 3 இடத்துல அவசியமா மஞ்சள் பூசணும். சரி, எத்தனை இடத்துல? 3 இடத்துல அப்படின்னு இருக்கீங்க. இது வரைக்கும் பொட்டு வச்சு தானே கேள்வி பார்த்துருப்பீங்க. ஆமா, பொட்டு வந்து 5 இடத்துல வைக்கணும் அப்படிம்பாங்க. சுமங்கலி பெண்கள் 5 இடத்துல வைக்கணும். ஆமா, நீங்க வித்தியாசமா மஞ்சள் வந்து 3 இடத்துல பூசணும் அப்படின்னு இருக்கீங்க. 3 இடத்துல மஞ்சள் பூசினாத்தான் அந்த பெண்ணுக்கே பெண்மை என்ற பெண்மை கிடைக்கும். எப்படி அது? ஒன்று முகத்துல முகம், இன்னொன்று கழுத்துல போட்டுருக்கும் பாரு தாலி, மஞ்சள் கயிறு. ஆமா, ஒன்று முகத்துல, இன்னொன்று மஞ்சள் கயிறுல, இன்னொரு இடத்துல மஞ்சள் பூசணும். அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், எம்பெருமான் சிவன் காம்பு இல்லாத வெத்தலை பார்த்துருக்கீங்களா? காம்பு இல்லாத வெத்தலையா? பார்த்தது இல்லையா? இல்லையே சுவாமி. வெத்தலையா ஒரு விஷயம், வெத்தலையா வெற்றிலையா? பேரு வெற்றிலை, கூறுவது வெத்தலை. வெத்தலை சரி. ஏன்னா அந்த நடைமுறை சொல் வழக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வெற்றி இலை. ஏன்னா அன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான் அசோகவனத்தில் சீடு இருக்கின்ற பொழுது தன் அடையாளத்துக்கு நான் ஸ்ரீராம ஜெயம், ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்ரீராம ஜெயம்னு சொன்னாரா எழுதினாரா? சொன்னாரு, எழுதினாரு. அதனால இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. அதனால வெற்றிலை மாலை ஆஞ்சநேய பெருமானுக்கு சொல்றோம். ஆனா எழுதியது வேற இலையில தானே எழுதினாரு. எழுதுறது வேற இலையில எழுதிருக்கலாம். ஆமா, ஆனா நம்ம எதுல எழுதுறோம்? வெற்றிலையில தான் எழுதுறோம். எதுல எழுதுறோம்? வெற்றிலையில. இன்னைக்கு நம்ம எழுதுறது. ஆமா, என்ன பண்றா தெரியுமா? அந்த காகிதம் இருக்கு பத்தியா, அதுல ஸ்ரீராம் ஜெயம் கொண்டு காகிதம். ஆமா, காகிதத்துல பேப்பர்ல ஆமா ஸ்ரீராம் ஜெயம் எழுதி ஆஞ்சநேய பெருமான் மாலையா சூடுவாங்க. உலகத்துல எந்த தெய்வத்துக்கும் இல்லாத பெருமை ஆஞ்சநேயர் கொண்டு. கண்டிப்பாக எல்லா தெய்வத்தையும் நம்ம தான் கையெடுத்து கும்பிடுறோம். ஆமா, ஆனா நம்மளை பார்த்து கும்பிடுற ஒரே தெய்வம் ஆஞ்சநேய பெருமான். கண்டிப்பாக. ஏன்னா கோயிலுக்கு போனோம்னா ஆஞ்சநேய பெருமான் நம்மளை பார்த்து தான் கும்பிடுவாரு. நிறைய கோயில போய் பாருங்க. இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஏன் சொல்றது தெரியுமா? என்ன காரணம்? அதனாலதான் காம்பு இல்லாத வெத்தலை. இந்த வெத்தலை போடுறோம்ல, ஆமா, இந்த வெத்தலை போடுற பொழுது எதை கிள்ளணும்? காம்பத்தே கிள்ளணும். இப்போ நீங்க ஒரு வெத்தலை மாதிரி நாரதரே நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பொசுக்குன்னு என்ன இழுத்து பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி. ஆமா, நான் பொசுக்குன்னு என்னை பார்த்து நீ வெத்தலை மாறிமா அப்படின்னாக்கா இதில் எப்படி சாமி சாத்தியப்படும்? இயல் இசை நாடகம். ஆமா, நடை உடை பாவனை. இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. நடிக்கிறீங்களா? ஆத்தாடி நல்ல நடிங்க. நானே வேணாம் நான் சொன்னேன். அதைத்தாமா சொல்ல வர்றேன். நல்ல காம்பு இல்லாத வெத்தலை. சரி, கனவு இல்லாத கரும்பு. கனவு இல்லாத கரும்பு பாத்திருக்கீங்களா? இல்லையே. பார்த்தது இல்லையே. கண்ணு இல்லாத தேங்காய் பார்த்திருக்கீங்களா? கண்ணு இல்லாத, அது எப்படிங்க? தேங்காய்க்குன்னா 3 கண்ணு இருக்கும். கண்ணு இல்லாத தேங்காய் எப்படி பார்க்க முடியும்? இதுதாமா இந்த உலகத்தின் அதிசயம். அது எப்படி சுவாமி அதிசயம்? அதைத்தான் அந்த பொண்ணு சொல்றா. ஏன் விடியறதுக்குள்ள நான் சொல்ற 3 நீ கொண்டுகிட்டு வந்துட்டீன்னா சரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவ தான் கன்னியாகுமரி. ஓ, யாரை பார்த்து? சிவனை பார்த்து. கண்டிப்பாக. சிவன் 3 கொண்டுட்டு வந்தாரு. காம்பு இல்லாத வெத்தலையும் கொண்டுட்டு வந்தாரு. சரி, கனவு இல்லாத கரும்பையும் கொண்டு வந்தாரு. சரி, கண்ணு இல்லாத தேங்காயும் கொண்டு வந்தாரு.
ஆனா கல்யாணம் நடக்கல. ஆமா. ஏன்? பொழுது விடிகிறதுக்குள்ள வரணும்னு சொல்லி நிபந்தனை. ஆமா. நான் என்ன பண்ண, சேவலா மாதிரி கூவுற பொழுது பொழுது விடிஞ்சிருச்சு நின்னுட்டாரு. ஆமா. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண கூடாது. அதுதான் சம்பவம். சுசீந்திரம் திருமாலய மும்மூர்த்திகள் சுசீந்திரத்துல. சரி. அதனாலதான் வெத்தலையை போடுற பொழுது என்ன பண்ணணும், காம்ப கிள்ளிட்டு தான் வெத்தலை போடணும். ஏன் காம்ப கிள்ளணும்? தப்பு தானே சொன்னீங்க, இன்னும் சொல்லலையாது. நீங்க வெத்தலை மாதிரி மறுபடியும் கதைக்கு வந்துட்டீங்களா? எங்க சுத்தினாலும் ரங்கனை சேப்பிக்கணும் அப்படிம்பாங்க. எங்க சுத்தினாலும் சரி. உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறதாக உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும், வேற வழி இல்லை. ஏன்னா ஊரோட சேர்ந்தா தான் தேர் இழுக்க முடியும். அதனாலதான் நாங்க பேசிக்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? கேக்குறேன். சரி சாமி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. முதல்ல உனக்கு ஒரு வாழ்த்து கொடுத்துட்டு அதை சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். விஷயத்துக்கு வருவோம் இல்லையா? கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கையில் உண்டானது கலைமகளே நீ வாழ்கவே. அவனே இணைத்தான், உறவை வளர்த்தான், இரண்டும் உண்டானது திருமகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே உன் மனோ. வரவேற்பு பாடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கீங்க நீங்களாம். என்ன பண்றது? இப்போ கூட வாழ்க பல்லாண்டு. எது முக்கியம்? அதுவா முக்கியம்? வாழ்க பல்லாண்டு, வளர்க உன் கலைத்தொண்டு, நாட்டுக்கு நல்லது படுத்திக் கொண்டு செய்கின்றாய் பெருதொண்டு அப்படின்ற காரணத்துக்காக உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக கொடுக்கணும்னு மனசில் நினைச்சு போடுற நகையில் பொத்தல் இல்லாத நகையை நீ நீ என்ன பார்க்குற பார்வையே சரியில்லை. ஒன்றும் புரியல. இந்த வில்லங்கம்மாவே தான் பேசுவீங்களா? இல்லை தெரியாம தான் நான் கேட்குறேன். இந்த சொல்லிட்டாங்க அவங்க மஞ்சள் கலங்குன்னு. வேற சொல்லுங்க. தெரிஞ்சதை நம்ம பேச வேண்டாம், தெரியாத பேசுவோம். மஞ்சள் கலங்குங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. போதுமா? அவர் இல்லைன்ட்டாரு. சொல்லு பாப்போம். வேற என்னன்னு சொல்லுங்க. சொல்லு. என்னது? என்ன பண்றது? அதுதான் சொன்னேன். ஒரு விஷயம், ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். கண்டிப்பாக அது உண்மைதான், இல்லைங்கள அவங்க நினைக்காத நான் சொல்ல மாட்டேன். அதைத்தான் அதனால தான் வேற மாத்தி சொல்லுங்க. என்ன நினைக்காம இருக்காங்களோ அதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன விஷயம் இப்போ நீங்க சொன்னீங்க. ஆமா, போடுற நகையில பொத்தல் இல்லாத நகைனா மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க மஞ்சள் கிழங்கு அப்படின்னாங்க. ஆமா, இன்னைக்கு தான் நீங்க தாலி கட்டுறீங்க. அன்னைக்கு தாலி எதுல தெரியுமா? பண ஓலை பார்த்திருக்கீங்களா? பண ஓலையில மணமக்கள் பேரை எழுதி நூல்ல கோத்து கட்டிக்குவாங்க. உண்டா இல்லையா? மஞ்சள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இருந்துச்சு இல்ல நடைமுறையில், அப்ப இருந்துச்சு, இப்ப கிடையாது. இப்ப இல்லைங்கிறத மாத்துறது யார்? நீங்க மாத்துறீங்களா? யாரு மாத்துனது? நம்ம தான் மாத்திக்கிட்டோம். ஆமா, நாகரிகம் வளர்ந்துச்சு. ஆமா, பண ஓலையில இருந்து எங்க வந்துட்டோம்? இன்னைக்கு தங்கத்துக்கு வந்துட்டோம். தங்கத்தை விட இப்ப எங்க போயிடுச்சு தெரியுமா? பண ஓலையிலிருந்து மஞ்சள் கயிற்றுலேருந்து இப்ப தங்கத்துக்கு வந்து தாலி கட்டுறதுல. அதனாலதான் மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி அப்படின்னு இருக்காங்க. நூலை படி. ஆமா, அதுவும் நூல் தான், இதுவும் நூல் தான். கண்டிப்பாக உண்மைதான். அதுவும் நூல் தான், இதுவும் நூல் தான். புத்தகங்கிறோம். ஆமா, நூல்களை தான் புத்தகம் அப்படிங்கிறோம். நூல்கள் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு தெரியாது. ஏடுங்கிறோம். ஆமா, ஏடு எழுத்தாணி சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்போ ஒரு விஷயத்துக்கு பல பொருள் கிடைக்கும். கண்டிப்பாக அப்படிங்கிற காரணம் இருக்கிறதுனால இடத்துல ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். தாராளமாக எதை கேட்டாலும் சொல்லுவியா? சொல்லுவேன். நானும் திருப்பி கேட்பேன். பரவாயில்லையா? நல்ல அதுதான்மா. அறிவுனா அறியாவனா, எவனா சுட்டுவனா, மறைவனா, குறைவனா, கேள்விகள் பலவிதம். கண்டிப்பாக. ஆமா, ஒரு கேள்விக்கு பலவிதமான பதில் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் கேட்கிற கேள்விகளுக்கு அவசியமா நீ பதில் சொன்னா நான் முதல்ல ஆரம்பிச்சேன். ஆமா, ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். அதனால உலகத்துல வந்து புராணம் 18 இத்தனை சொல்றா, 18 புராணம் இருக்கிறாங்க. அந்த 18 புராணத்திலும் தெரியாத விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக அப்படிங்கிற காரணம். அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு மாவட்டம் இருந்தாலும் கூட இந்த கரூர் மாவட்டத்துக்கு அற்புதமான பெருமை. அதனால்தான் கருவூரார் என்ற சித்தர், கருவூரார் அப்படிங்கிற ஒரு சித்தர் இந்த உலகத்தில் பல பெருமைகளை உலகத்துக்கு எடுத்து காமித்தால். அதனால்தான் கருவூராருக்கே பெருமை தந்த மாவட்டம் கரூர் மாவட்டம். இந்த கரூருக்கு மகத்துவங்கள், சிறப்புகளும், அற்புதங்கள், அழகாம் நிறைய இருக்கின்றது. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல கதை முறைப்படி விஷயம் இருக்கு. அதை கேட்டுட்டு அடுத்த கேள்வி வரேன். மட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, மட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, மட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடது சொல்
நாடு தொண்டை நாடு நிலம் குறிஞ்சி நிலம். அப்பா பேரு நம்பிராஜன், அம்மா பேரு நங்கை மோகினி. உன் கூட பிறந்தது கூட பிறவா அண்ணங்க 7 பேர் இருக்காங்க. உன் கூட பிறந்தது அது இருக்கா? கூட பிறவா அண்ணங்க யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். இது பிறவாதவர்கள். பிறவாதவர்கள் அண்ணங்க 7 பேர் இருக்காங்க. அதனாலதான் ஒரே விஷயத்துக்கு 3. சரி, கூட பிறவாதவர்கள் கூட பிறக்காதவங்க. ஆமா, கூட பிறந்தது அப்படின்னா சிறப்பு இருக்கிறது. எப்படி? கவச கொண்டலங்களோடு பிறந்தான், கர்ணனாகப்பட்டவன். தாலியோடு ஒரு பொம்பளை பிறந்தா, ஆமா, சந்திரமதியாகப்பட்டவள். வில்லோடு ஒருத்தி கண்டெடுக்கப்பட்டான். ஆமா, யாரு? வில்லோடு ஒரு பொம்பளை கண்டெடுத்தாங்க. சரி, அவதான் சீதை. ஆமா, சீதையை பத்தி விஷயம் தெரியுமா? பேசலாமே. சீதை யாருக்கு? யாரை வேணும். இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சந்திரமதி, சீதையாகப்பட்டவள், கர்ணனாகப்பட்டவர், யாரை வேணாலும் பேசலாம். இந்த சீதையை பத்தி ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். தாராளமா. சீதை யாருக்கு மனைவி? ராமனுக்கு மனைவி. கண்டிப்பாக. அயோத்தியில தானே இருந்தாங்க. ஆமா. அயோத்தி விட்டு காட்டுக்கு வர்ற பொழுது எந்த கோலத்தோட வந்தாங்க? எந்த கோலத்தோட அப்படின்னாக்கா மறைமுடி தரித்து காட்டுக்கு வந்தாங்க. மரவுரி தரித்துனா எப்படி? மறைமுடி தரித்து அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எந்த விதமான ஆடம்பரமான ஆடைகளும் ஆபரணங்களும் ஆயுதங்களும் இல்லாமல் வருவதுதான் மறைமுடி தரித்து. அப்படித்தானே வந்தாங்க காட்டுக்கு. ஆமா. காட்டுல இருந்து சீதையை யார் தூக்கிட்டு போனா? யார்? ராவணன் தூக்கிட்டு போன. தூக்கிட்டு போற பொழுது சீதை தான் போறங்கிறதுக்கு அடையாளமாக எதை இந்த பூமியில போட்டாங்க? அவங்களுடைய நகையை தான் ஊத்து போட்டுட்டு போனாங்க கொஞ்சம் கொஞ்சமா. வள்ளியம்மா, நாரதரே, பேச்ச ரொம்ப கவனமா கவனிக்கணும். கவனமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் கவனமா தான் நிக்கணும். அயோத்தியிலிருந்து போற பொழுது எந்த ஆபரணங்களும் இல்லை சீதையிடம். ராவணன் தூக்கிட்டு போற பொழுது நகைகளை போட்டுக்கிட்டே போனாங்க ஒண்ணு ஒண்ணா கலட்டி. நீங்க பேசுற பேச்சு சரியா? நீங்க கேட்கறது சரிதான், நான் பேசுறதும் சரிதான். போற பொழுது எதுவுமே இல்ல. இல்லதான். அப்புறம் எப்படி எதை போட்டா? இல்ல புதையலா காட்டுக்குள்ள போனோம்னா கிடைக்கிறதுக்கு. அதான் கேக்குறேன், எப்படி எதை போட்டா? எப்படியோ கிடைச்சிருக்கு. அதனால அவளுடைய நகையெல்லாம் அங்க ஒண்ணு ஒண்ணா அள்ளி போட்டு போனா. எப்படியோ கிடைச்சிச்சுன்னா எப்படியோ கிடைக்குமா? கேள்விங்கிற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்காக. அதுக்கு தானே. அதனாலதான் கேட்கிறேன். நாட்டுல இருந்து காட்டுக்கு போன சீதை எதுவுமே இல்லாம தானே போனா. அப்ப காட்டுல இருந்த சீதையை ராவணன் தூக்கிட்டு போற பொழுது அடையாளத்துக்கு பூமியில ஆபரணங்கள் நகையை போட்டான்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. நான் தான் சொல்றேன், அதையும் நான் தான் சொல்றேன், இதையும் நான் தான் சொல்றேன். அப்ப சீதைக்கு இந்த நகை எங்க கண்டுச்சு சொல்லுங்க. நல்லா தான் கேட்கிறாரு நாரதர், நாக்கா புடுங்குற மாதிரி. ஆமாம், நாங்கள் மட்டும் சும்மா விட்டுட்டு போயிடுவோமோ? சொல்லு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். பரவாயில்லையே. ஆனால் நானும் திருப்பி கேட்பேனே, பரவாயில்லையா? கேட்கணும், கேட்டால் தானே பெருமை. ராவண சீதையை தூக்கிட்டு போகிறேன். எதுக்காக தூக்கிட்டு போனேன்? சீதையை காட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு ராவணனுக்கு சொன்னது யார் அப்படின்னாக்கா ராவனுடைய தங்கை சூர்பனகை சொன்னான். அசுர குலத்தில் பிறந்தாலும் சீதையை விட அழகானவள் யாரு அப்படின்னாக்கா சூர்பனகை தான். நான் காட்டுக்குள்ள போனேன், ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். நீ வாழ்ந்தா அந்த பெண்ணோட தான் வாழணும் அப்படின்னு அண்ணனுக்கு ஆசையை தூண்டா சூர்பனகைப்பட்டவள். தங்கச்சி சொல்றது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு ராவணன் என்ன பண்றேன், காட்டுக்குள்ள போறேன். காட்டுக்கு போய் சீதையை தூக்கும் போது ராவணனாக போனா கிடையாது, ஒரு முனிவராக தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டு போனேன். ஏன்னா அப்படித்தானே தூக்க முடியும். ஏன் ராவணனா போனா ஏன் தூக்க முடியாது? ராமன் இருப்பான், லட்சுமணன் கூட இருப்பான். அவங்க இருவரையும் வச்சுக்கிட்டு நான் சீதையை எப்படி நான் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய மாமன் மாரீசனை கூப்பிடுறாரு. மாமா, காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண் இருக்கா, அந்த பெண்ணை நான் தூக்கிட்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மானாக உருவத்தை மாற்றிக்கொண்டு சீதையின் முன்னாடி நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னாக்கா சீதை ஆசைப்பட்டு மானை கேட்பா. மானை யார் போய் பிடிக்க முடியும்? சீதையுடைய கணவன் ராமை போய் பிடிக்க போவேன். அப்போ அந்த இடத்துல யார் இருக்க மாட்டாங்க, நான் சீதையை போய் தூக்கிட்டு வந்துடுவேன்னு ராவணன் மாரீசனிடம் கூற. மாரீசன் என்ன சொல்கிறான், அப்பா அடுத்தவன் முன்னாடி மேலே ஆசைப்படாத, நீ செய்வது தவறு, இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு மாரீசன். அப்போ ராவணன் என்ன சொல்கிறான், நான் சொல்வதை நீங்கள் கேட்கல அப்படின்னாக்க உங்களை நான் கொண்டு விடுவேன் அப்படிங்கிறான். அப்போ மாரீசன் என்ன சொல்கிறாரு, கெட்டவனாகிய உன் கையில் சாவதை விட நல்லவராகிய ராமர் கையிலே நான் சாகிறேன்னு சொல்லி தான் மானாக உருமாறி போகிறாரு. சீதை ஆசைப்படுறான், ராமர் பிடிக்க போனார். ராமர் வெகு நேரமாக வரல, சுருக்கமாக தான் சொல்கிறேன், ராமன் வெகு நேரமாக வரல. லட்சுமணன் வந்து கேட்குறான், அண்ணன் எங்க அப்படின்னு. இவர் மானை விரட்டி போனார் அப்படின்னு. அப்போ 2 பேருமே அந்த இடத்துல இல்லை. சீதையை ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டான்.
இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு. வால்மீகிப்பட்டவர் இந்த ராமாயணத்தை எழுதும் பொழுது சீதையை ராவனை தொட்டு தூக்கிட்டு போனான் அப்படின்னு வால்மீகிப்பட்டவர் எழுதியிருக்காரு. கூந்தலில் ஒரு கையும் அவளுடைய வலது தொடையில் ஒரு கையை வச்சு ராமனை சீதையை தொட்டு தூக்கிட்டு போனான்னு வால்மீகிப்பட்டவர் எழுதினார். கம்பராகப்பட்டவர் மொழி மாற்றம் செய்தார். ஏன் தமிழ் கலாச்சாரம் கெட்டுவிடக்கூடாதுன்றதுக்காக பர்ணசாலையோடு ராமனை சீதையை தூக்கிட்டு போனேன் அப்படின்னு. ஏன்னா ராவணனால எந்த பெண்ணுடைய சம்மதமும் இல்லாமல் ராவணனால தொட முடியாது இந்த பெண்ணையுமே. ஏன் என்ன காரணம்? அதுவும் ஒரு பெண் கொடுத்த சாபம் தான். வேதவதி அப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் கொடுத்த சாபம் தான். எந்த பெண்ணையுமே தொட முடியாது. அப்போ சீதையை அவன் என்ன பண்ணுறேன், தூக்கிக்கிட்டு போகிறேன். ராமர் லட்சுமணர் வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா சீதையை காணோம். என்ன பார்த்து இங்கேருந்து சீதையை காணாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. வெகு தூரம் போயிட்டாங்க. வெகு தூரம் போனாக்க ஒவ்வொரு நகையாக கிடக்கு. கழட்டி தான் போட்டு போனாங்க. ஏன்னா அயோத்தியிலேருந்து வர்றப்ப எந்த விதமான ஆடம்பரமான ஆடைகளும் ஆபரணங்களும் ஆயுதங்களும் இல்லாமல் தான் வருவது காட்டியிருக்கு. அப்படித்தான் வரணும் வந்தாங்க. ஒவ்வொரு நகையாக கழட்டி போட்டுக்கிட்டே போகிற ராமராகப்பட்டவர் லட்சுமணன் கேட்குறாரு, இது உன் அண்ணியுடைய நகையா, இது அண்ணியுடைய நகையான்னு ஒன்று ஒன்றா கேட்குறாரு. லட்சுமணர் இல்லை 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 இல்லைன்னே சொல்லிக்கிட்டு போகிறாரு. கடைசியாக ஒரே ஒரு நகையை எடுத்து காட்டி, இதுதான் உன் அண்ணியுடையதான்னு கேட்குறாரு. ஆமாம், இது மட்டும்தான் அண்ணியுடையது அப்படிங்கிறாரு. அது என்னப்பா இவ்வளவு இல்லைன்னு சொன்னேன், கடைசியாக இந்த நகையை காட்டின உடனே இது மட்டும்தான் அப்படிங்கிறியே, அப்படி இப்போ எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் லட்சுமணன் சொன்னாராம், என் அண்ணியுடைய அண்ணின்னு கூட சொல்ல மாட்டாங்களாம், அப்போலாம் தாயார்னு சொல்லுவாங்களாம். என்னுடைய தாயாருடைய முகத்தை இது நாள் வரை நான் பார்த்ததில்லை, அவளுடைய பாதத்தை தான் பார்த்துருக்கேன். பாதத்தில் கிடந்த மிஞ்சியாகப்பட்டது அந்நியருடையது தான், அதனால தான் இது அந்நியருடையது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாராம். பாருங்கள், அந்நிய கூட குழந்தைமார்கள் முகத்தை கூட பார்த்ததில்லையாம். இப்போ எப்படின்னு தெரியல. அப்போ என்ன ஆகுது, அந்த நகையாகப்பட்டது ஒன்று ஒன்றா கழட்டி போட்டுக்கிட்டு போனாலே. அப்போ நகை எங்கேருந்து வந்தது? காட்டுக்குள்ளே வசிக்கிறாங்க. புதை நான் முதவே சொன்ன மாதிரி புதையிலாக கிடச்சிச்சு. காட்டுக்குள்ளே அள்ளி போட்டுக்கிறதுக்கு கிடையாது. என்ன ஆகுது, இந்த காட்டுக்குள்ளே 3 பேர் வசிக்கும் பொழுது வசிக்கும் போது கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே இடத்துலையா இருக்க முடியும்? இப்படியே போய்கிட்டு இருப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பெண் மகளை இவங்க 3 பேரும் சந்திக்கிறாங்க. யார்? ராமர், லட்சுமணர், சீதா பிராட்டி 3 பேரும் ஒரு பெண் மகளை சந்திக்கிறாங்க. யார் அந்த பெண் அப்படின்னாக்கா அனுசியா தேவி. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சீதையுடைய இந்த வாடி போன முகத்தை பார்த்த உடனே, சீதைக்கு வந்த நிலைமையா இது? அயோத்தி நாட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்த பெண்ணல்லவா, இப்படி எந்த விதமான ஆபரணங்களும் இல்லாமல் உன்னை என்னால் பார்க்க முடியலையேன்னு சொல்லி அந்த அம்மா போட்டிருந்த நகைகளை அனைத்தையுமே அவிழ்த்து சீதைக்கு போட போகிறாங்க. இந்தம்மா நீ போட்டுக்கம்மா, இந்த நகையெல்லாம் போட்டோன்னு தான் நீ அழகாக இருப்ப, மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு சொல்லி. அப்போ சீதை மறுக்கிறா, நாங்கள் காட்டுக்கு வனவாசம் வந்திருக்கோம், இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் நாங்கள் போடக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ மறுக்கிறா. ஆனால் என்ன ஆகுது, அந்த அம்மா கேட்கல, ஒரு தடவையாவது போட்டு நான் அழகு பார்க்குறேன் உன்னைய அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த நகையெல்லாம் கலட்டி அந்த அம்மாவுக்கு போட்டு அமுச்சு விட்டுறாங்க, வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் என்ன ஆகுது, ராவணை தூக்கிக்கிட்டு போகும்பொழுது அனுசியா அம்மா கொடுத்த நகைகளை தான் சீதையை ஒன்று ஒன்றா கலட்டி போட்டுக்கிட்டே போகிறா. எவ்வளோ நகையை தான் அவளை கழட்டி போட முடியும்? எதுக்காக கழட்டி போட்டு போனால், இந்த ஆபரணங்கள்லாம் பார்த்த உடனே தன்னுடைய கணவர் இந்த வழியாகத்தான் ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்கான், தன்னுடைய மனைவியை நினச்சி கண்டுபிடிச்சி வந்துடுவார் அப்படின்னு தான் ஒன்று ஒன்றா அடையாளத்துக்காக போட்டுக்கிட்டு போனான். அப்போ என்ன ஆகுது, எவ்வளோ நகையைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட முடியும் அப்படின்னு இவன் என்ன பண்ண அப்படின்னா, இருக்கிற மீதி நகையில் மொத்தமாக என்ன பண்ணுறா, ஒரு துணியில் ஒரு மூட்டையாக கட்டிவிட்டான். கட்டினா மடியிலேயே வச்சுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, இவன் தூக்கிட்டு போகிற வேகத்தில் ஒரு இடத்துல அந்த மூட்டையை அப்படியே போட்டு போயிட்டான் சீதை. அந்த மூட்டையை போட்ட இடம்தான் தேவி பொட்டணம் அப்படின்னு அந்த காலத்தில் பேர். இந்த காலத்தில் அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னா தேவி பட்டினம்னு பேர் மருவி வந்திருக்கு. சீதை பொட்டணத்தை போட்டனால்தான் தேவி பொட்டணம், இன்றைக்கு மாறி வந்து தேவி பட்டினம் அப்படிங்கிறது பேர். நீங்கள் கேட்டதுக்கு உண்டான பதில் இதுதான். சரியா? காட்டில் இருந்த சீதைக்கு ஆபரணம் கொடுத்தால அனுசியா. ஆமா, அந்த அனுசியா யார் தெரியுமா? யாரது? எங்க அண்ணன் பொண்டாட்டி. ஆமாம்மா, அத்திரி மகரிஷி இருக்காரு, அவர் வந்து எங்க அண்ணன். சரி, அத்திரி மகரிஷியுடைய மனைவி தானே அனுசியா. ஆமா, அந்த அனுசியா தான் ஆபரணங்களை கொடுக்கின்றார். கண்டிப்பாக சொன்னீங்க, வால்மீகி கொடுத்தான். வால்மீகி கொடுத்த ராமாயணம் வேற. ஆமா,
ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்மன் தமிழுக்கு பெருமை தந்தான். கண்டிப்பாக மாத்தினேன். அப்படி சொன்னா அது நல்லா இருக்காது, இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு. அதனாலதான் கந்த புராணத்து ராமாயண அரங்கத்தை பாட்டை கெடுத்தா எடுத்து எழுதினவன் ஏட்ட கிழிச்சான் அப்படிம்பாங்க. யார் அது? கம்மன் கொடுத்தான் பாட்டு. ஒட்ட கூத்தரு கிழிச்சான். எதனால? ஏன் கிழிச்சான்? என்ன காரணம்? தெய்வத்தினுடைய அருள் அவனுக்கு கிடைக்கல. ஆமா, அதனாலதான் 3 முறை கலைவாணி கம்மனுக்கு மட்டுமே காட்சி கொடுக்கின்றாள். கண்டிப்பாக. இட்ட அடிநோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கு என கூறுவாள்றாங்கிறான். கலைவாணி கொட்டி கிழங்கு வைக்கிற பெண்ணா உருவெடுத்து போய்கிட்டு இருக்கிறான். சோழமனுக்கு தெரியுது. காரணம் என்ன? கலைமகளுடைய அருள் கிடைத்தது. அதனால தான் அனுஷி ஆபரணம் கொடுத்தால் சீதைக்கு போட்டுக்கிட்டே போனா இந்த திசையில் தான் இருக்கிற என்பதை உணர்ந்து கொண்டாள். இதுக்கு யார் காரணம் தெரியுமா? சூர்பனகை. ஆமா, சூர்பனகை யார் தெரியுமா? ராவனுடைய தங்கை. ராவணனை அழிப்பதற்காக சூர்பனை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் கலந்தது. கொடை வள்ளல் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கர்ணனை தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, தன்னுடைய உயிர் போயிரும் தெரிஞ்சும் கூட இந்திரனாகப்பட்டவன் அந்தரனாக உருவத்தை மாற்றி கொண்டு வந்து உன்னுடைய கவசமும் குண்டலமும் வேணும் கேட்குறேன். இந்திரன் தான் வந்து கேட்குறானே, நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இல்லாமல் தன்னுடைய கவசத்தை கழட்டி கொடுத்தான் கர்ணன். கொடை வள்ளல். நிறைய தான தர்மங்கள் செஞ்சு செய்யறவன் யாருனாக்க அவன் தான், கர்ணன் தான். ஆமா, யாருமே வேற யாரையுமே நான் சொல்ல முடியாது. நிறைய தான தர்மம் செய்த கர்ணாகப்பட்டவன் தங்க மலையவே தூக்கி அப்படியே கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுத்தேன். தர்மர்னால முடியல, பொழுது சாய்வதற்கு இந்த சொர்ண மலையை எல்லாருக்கும் கொடுத்துரும் அப்படின்னு கண்ண பரமாத்மா சொல்றாரு. ஆனா தர்மனால முடியல, அதை கர்ணன் செஞ்சேன் ஒரே நொடியில. எல்லா தான தர்மமும் கர்ணன் செஞ்சிருக்கேன். 2 தர்மம் மட்டும் தானம் மட்டும் அவர் செய்யல. என்னது அது? ஒரு மனுஷனுக்கு பசி வந்தா 10 பறக்க முடியாண்டான். பசி வந்தால் 10 பறந்து போகும். என்ன பறக்கும்? பசி வந்துச்சுன்னு வச்சுக்க, 10 நாள் சாப்பிடாம இருந்துட்டு மொத்த நாள்ல சோத்தை பார்த்தோன்னே அள்ளி உள்ள தள்ளுறதா? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு. ஆமா, சோத்தை கண்ட. சின்ன விஷயம், காசிக்கு போனா காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம்ங்கிறாங்களே, எப்படி சாமி அது? வேணா நீ போயில 10 கூட்டிட்டு போ சொல்றாங்களே, காசிக்கு போனா காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம்னு. காசி தான் சொல்லுவாங்க. அது சாமி விளக்கம் சொல்றாரான்னு பாப்போம். காசிக்கு போனா காலை ஆட்டிக்கிட்டு, இங்க இருந்து ஒரு ஆள் போயிருக்கான் காசிக்கு. சரி, போய் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். அங்க இருந்து எதுக்கு ஒருத்தன் வந்தேன். சரி, என்னடா அப்படி உட்காந்து காலாட்டுன்னு வந்தவன் கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னேன், காசில வந்து காலாட்டினா சோறு கிடைக்கும்னாங்களா, எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அது சரி. நேரத்தில் ராம கதையை சொல்றாங்களோ, சொல்றவங்க நல்லா இருக்கட்டும், அதை காது கொடுத்து கேட்கிறவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க 2 பேர்த்து சார்பா ராமா உன்னை கையெடுத்து நான் கும்பிடுறேங்கிற காரணத்துக்காகத்தான் ஆஞ்சநேய பெருமான் எப்பவும் இப்படி இருப்பார். சரியா? கதை தெரியாத ஆளுகள்னா எதையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். காசியில் போய் காலாட்டினா சோறு கிடைக்காது, காஞ்சிபுரத்தில் உட்காந்து ஆட்டினா தான் சோறு கிடைக்கும். அது எப்படி? ஆமாம்மா, ஆட்டினா நல்ல சோறு கிடைக்கும். ஏன் தெரியுமா? காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் தறி பட்டுச்சேலை செய்வதற்கு சிறந்த இடம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தறியில் உட்காந்து காலாட்டினா ஒரு பட்டுச்சேலை செய்யலாம், கொண்டு போகலாம், விற்கலாம், காசு கிடைக்கும், நல்ல விதமாக சாப்பிடலாம். அதனால தான் காசியில் காலாட்டுவதை விட காஞ்சியில் காலாட்டுவது மேல் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் மற்ற எந்த சிவபுராணம் கந்த புராணம் எந்த புராணம் பேசினாலும் அதை கேட்கறதுக்கு இந்த அங்கிட்டு பாருங்கலாம் அமைதியாக செவனேன்னு உட்காந்துருக்காங்க. சொல்கிறத காதில் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீ இப்படித்தான் கையாட்டிகிட்டே உட்காந்துருக்குற, என்ன பண்ணுறது? கடவுளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். உட்காருங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக இடத்துல இவ்வளவு சில விஷயம் பேசினாலும் கூட பருவம் என்பது வருவது ஒரு முறை சாஸ்திரம். சரி, அதை பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெரிய உபத்திரம். எப்படி அது உபத்திரமா போறது? ஆமாமா, ஏன்? காற்றுள்ள பொழுது தூற்றிக்கொள்ள வேண்டும், ஆடிப்பட்டோம் ஏடி விதைக்கணும், பருவத்தை பத்திரமா பார்த்துக்கணும், எந்தெந்த நேரத்தில் எதாவது செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அதை சரியா செய்யணும், அந்தந்த நேரத்தில் அதை சரியா செய்யணும். ஆமா, அப்பதான் நல்லா நல்லா இருக்க முடியும். அதனாலதான் 3 மணிக்கு மேல பிரம்ம முகூர்த்தம். ஆமா, முகூர்த்தத்தை என்ன சொல்றேன்? பிரம்ம முகூர்த்தம்னா முகூர்த்தம் வருவது வேறு, ஆனா பிரம்ம முகூர்த்தம்னா
தெய்வத்துக்கு உண்டான அற்புதமான அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நல்ல விஷயம் பேசணும் அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் ஒரு இடத்துல பருவத்தின் இணைந்ததனால் ஒரு பாட்டு போட்டுக்குவோம். அவங்களுக்கு கொஞ்சம் அப்படிங்கிறதுக்காக உனக்காக பார்த்த ஒரு மாப்பிள்ளை அவருடைய பெயர்மை என்ன அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்லணும்னு கேட்கணும்னா, அழகே முருகன் அவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. ஏ முருகன் அவன் தானமா, அழகே முருகன் அவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அது வடிவமாக அன்பு இதயமாக, அது பெருமையாக அன்பு வடிவமாக அன்பு இதயமாக என்னாலும் அவன் வழியில் நீ போகலாம். அழகே முருகன் அவன் தானமா. பாட்டை பாடினேன். இப்ப முருகனுடைய பெருமையை சொல்றேன் கேட்டுக்க. சாக போன அருணகிரிக்கு ஆட்கொண்டான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குரு வர என்ன போதும். சாக போன அருணகிரிய முருகன் ஆட்கொண்டு அவன் நாவில எழுதினான். பாடுறான். நான் என்ன பாடட்டும் முத்தைன்னு ஆரம்பின கணக்கு வழக்கில் அந்த திருப்புகளை கொடுத்தான். யார் செஞ்சது? எம்பெருமான் முருகன். அந்த முருகனை நீ கட்டிக்கிட்டா இந்த ஊர் உலகமும் உன்னை போற்றும். அது மட்டுமா, 5 வயசு வரைக்கும் பேசல, ஊமையா இருக்கேன். பெத்த ஆயப்ப அழுகிறாங்க. வயசு 5 ஆயிடுச்சு, என் புள்ள பேசலையேன்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க திருச்செந்தூர்ல. 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசுக்கு அப்புறம் முருகா முருகா என்று அவன் பாடினான். இவன் பாட வைத்தான். அவன் கொடுத்தது தான் பிள்ளை தமிழ். குமர குருபரர் பாடினான். பாருங்க, பேசாதவன் பேசின முருகன் பேச வச்சான். இதை விட சிறப்பு தெரியுமா? கண்ட குரு கவசம் பாடினான். பாம்பன் சுவாமிகள் ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு, மருத்துவரெல்லாம் கை விட்டுட்டாங்க. உனக்கு கால் சரியா வராதுப்பா, உன் கால் ஒடிஞ்சது தானே. அழுது புலம்புறான், முருகா என்னை யாரா காப்பாத்துறதுன்னு. ஒடிஞ்ச கால் ஒட்டியதான். பாருங்க, அப்பேற்பட்ட குமர குருபருக்கு பெருமை தந்தால், பாம்பன் சுவாமிகளுக்கு பெருமை தந்தால், அப்பேற்பட்ட பெருமைகளை செய்தவன் தான் எம்பெருமான் முருகன். முருகன் பிறக்க மன்மதன் இறக்க, அவன் செத்த இவன் பிறந்தான். மன்மதன் சாக முருகன் பிறந்தான். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த முருகனை நீ வேணான்னு சொல்லாம குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினான். குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினான். குலக்கடவுள் முருகனாக மாறினான். நீ உறவாகலாம், மணலாறு இனிமேலே உருவாகலாம். அழகே முருகனவன் தானம்மா, அழகே முருகனவன் தானம்மா. இப்ப முருகனை கட்டிக்கேங்கிற கதைக்கு வந்திருக்கேன். சரி, இப்ப முருகனை நீ கட்டிக்கிறியா கட்டிக்கலையா? என்ன சொல்ற? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை சரவண புகா குகா என்று பல பேர் பெற்றவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் நான் குலக்கடவுளாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான மாப்பிள்ளையா பார்த்து வந்து திருமணம் மன்னிக்கமா அப்படின்னா முடியுமா? ஏன்னா தாரத்தில் முதல் தாரமாக போகணும், அப்போத்தான் முதல் தரம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏ ஆத்தா பாத்தரையா மாப்பிள்ளை
கல்யாணம் பண்ணிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை நாரதர் அவர்களே. நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல ஒண்ணுக்கு பெருமையா ரெண்டுக்கு பெருமையா? ரெண்டுக்கு தான் பெருமை. எத்தனைக்கு? ரெண்டுக்கு தானே பெருமை. ஆமா, ஒண்ணுக்கு பெருமை இல்ல இல்ல. அப்ப ஏற்கனவே முருகன் கல்யாணம் ஆயிருக்குல்ல? ஆயிருச்சு. அப்ப கல்யாணம் ஆன முருகனை ஏன் கட்டிக்க மாட்டேங்கிற? ரெண்டாம் தரம் போக இந்த பெண்ணை தான் ஆசைப்படுவாங்களா சாமி? என்ன சாமி இப்படி கொண்டே நீ சேர்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நடக்கிற வழி ஒண்ணுதான். ஆமா. கடவுள் எத்தனை கால் கொடுத்துருக்கேன்? 2 கால்கள். ஏன்? நடக்கிறதுக்காக. ஒரு கால் நடக்க முடியலன்னா இன்னொரு காலில் நடந்துக்கலாம்னு, அதனாலதான் 2 கால். செய்யற வேலை ஒண்ணுதான். எத்தனை கை கொடுத்துருக்கேன்? 2 கைகள். ஏன்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு கை வேலை செய்ய, இன்னொரு கையில வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம்ல. பொழைச்சுக்கலாம்ல. ஆமா. பாக்குற பார்வை ஒண்ணுதான். ஆமா, ஆனா கண்கள் 2. ஏன்? நல்லதையும் பார்க்கணும், கெட்டதை பார்க்கணும். நல்லதை கெட்டதை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் 2 கண்கள். கேட்கிற செய்தி ஒண்ணுதான். காதுகள் 2. ஏன்? நல்லது கெட்டதை கேட்கணும் அப்படின்னு. அதனாலதான் இப்ப முருகன்ட்ட ஒரு வண்டி நிக்குது. வண்டி? அப்படியா? சரி. வாழ்க்கையே வண்டிதாம்மா. ஆமா, அது உண்மைதான். வண்டி நிக்குது. ஒரு மாடு இருக்கு. அப்ப வண்டி ஓடணும்னா இன்னொரு மாடு தேவையில்லை. 2 மாடு இருந்தாத்தான் வண்டி ஓடும். அதனாலதான் ஒரு மாடு தேவையான இன்னொரு மாடு. இதுக்கு தான் அந்த வண்டி மாடு கதையா? ஆமாம்மா. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். தேவையான வள்ளிங்கிற மாட்டை பூட்டி ஆகா வண்டியில ஏறி உட்கார்ந்து முருகன் சாட்டை கையில கொடுத்து எதுல குத்தணும்? குத்துவேன். அது சரி. பாத்தியலா? அப்ப என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த முருகனுக்கு அற்புதமான பெருமை. அதனால சுட்டப்பட வேண்டுமா சுடாத பட வேண்டுமா என்று அவையுடைய ஆங்காரத்தை அளிக்கின்றான். ஆமா, சின்னஞ்சிறு சிறுவனாக வந்து. சரி, என்ன சாமி? பழம் சுடுமா? பழம் எப்படி சுடும்? மாம்பழம் எந்த பழமா இருந்தாலும் எப்படி சுடும்? சுடாது. சுடாது. ஆனா அவை பிராட்டி ஊதித்தானே சாப்பிட்டா. அப்ப சுட்ட பழம்னா சுடாத பழம்னா என்னங்கிறது உணர்த்தினான் முருகன். ஆமா. இன்னைக்கு எல்லாம் சுடுறது இல்லை, புதைக்கிறது உண்டு, சுடுறது உண்டு. ஆமா. அதனாலதான் அன்னைக்கு அவ கேட்டா, எப்படி இந்த மேனி உன் புகழ் பாடி உன் பெருமை சொல்லி இந்த உடம்ப சுடுகாடு போய் சுட்டு உன் திருவடியை வந்து நான் சேரட்டுமா? ஆமா. இல்ல சுடாம இறந்து ஆத்மாவோட உன்னை வந்து அழைட்டுமா அப்படின்னு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சின்னஞ்சிறு பையனாக முருகப்பெருமான் தோன்றி அவைக்கு உணர்த்தியது. அதனாலதான் இன்னைக்கும் பழமுதிரும் சோலை. ஆமா, இன்னைக்கு அந்த நாவல் மரம் இருக்கு. பழமுதிர் சோலையில இன்னைக்கு மூலிகை மரங்களும் நாவல் மரம் இருக்கு. இன்னைக்கு அங்க இருக்கு. ஆமா. ஆனால் அப்பேற்பட்ட அந்த முருகன் இந்த உலகத்திலே முருகன் செய்யாத அற்புதமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த கந்த புராண அரங்கேற்றத்துக்கு அடி எடுத்து கொடுக்குறான் பாருங்க. கந்த புராணத்துக்கு அடி எடுத்து கொடுத்தவனே முருகன் தான். வீர சோழியம் என்ற இலக்கண நூல் திகட சக்கர செம்முவைந்தான் சகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர வெண்மணி அவர் விகட சக்கர மெய்ப்பதன் போட்டு ஓங்குறேன். அப்ப தமிழுக்கே அடியெடுத்து கொடுத்த அந்த முருகப்பனை போய் நீ வேணாம்னு சொல்றியே, இது நியாயமா? சூரபதமை எதற்காக முருகப்பெருமான மதம் செய்தார்? அவருடைய எல்லா தெய்வமும் அவதார நோக்கம் அழிப்பதற்காக. ஆமா. இந்த உலகத்துல முருகன் ஒரு ஆள் மட்டும்தான் ஆணவத்தை அடக்குவதற்காக. சரி. சூரன் பதுமன். ஆமா, சூரபதுமன். அதான் 2 பேர்கள். 2 பேரு. ஆமா. ஒருவனான அதனால அவன் பிரிச்சான். ஒன்னு சேவலா ஒன்னு மயிலாக. 2 என்ன பண்ண தெரியுமா? சேவலை கொடியா வச்சுக்கிட்டான், மயிலை வாகனமா வச்சுக்கிட்டான். ஆமா. முருகன் காலுக்கு கீழே பாம்பு ஒண்ணு நிக்கும். ஆமா. மயிலும் நிக்கும். பாம்புக்கு மயிலுக்கு ஒத்து வருமா? அது எப்படி ஒத்து வரும்? ஒத்து வராததை வச்சிருக்கான் பாரு முருகன். அதனாலதான் ஒத்து வராதது. சூரபதுமனை எந்த இடத்துல வைத்து முருகப்பெருமாள் வதம் செய்தார்? திருச்செந்தூர்ல இல்லைங்கறியா? ஆமா. என்ன சாமி? இன்னைக்கு அங்கதான் நடக்குது. அப்ப முருகப்பெருமான் தோற்றி வைத்து சூரபதுமனை வதம் செய்யும் இடம் எதுன்னு நான் கேட்கிறேன். திருச்செந்தூருக்கு பக்கத்துல குலசேகரப்பட்டினம், அங்கதான் மணப்பாடு. அதனாலதான் இன்னும் அங்க மாமரம் தலைப்பதில்ல. அந்த ஊர்ல தான் மாமரம் தலைப்பது கிடையாது. மாமரம் தலைக்கிறதே இல்ல. தெரியுதா? ஏன்? என்ன காரணம்? மாமரமாக மாறி நின்றான். ஆமா. அதனால இன்னும் அந்த ஊரில் மாமரம் தலைப்பதில்ல. ஆமா. மாமரம் நாளிக்கிணறாகப்பட்டது எதற்காக முருகப்பெருமான் உருவாக்கினார்? தேவர்களுக்கு தாகம். கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? உப்பு கைக்கும். அதனால தன்னுடைய வேளால் பூமியில ஒரு குத்துற உடனே நல்ல தண்ணி வந்தது. ஆமா. அந்த நல்ல தண்ணிங்கிறதா இன்னைக்கு நாளி கிணறு. ஆமா. அந்த நாளி கிணறுல போய் ஒரு கை தண்ணி அள்ளி மேல ஊத்திக்கிட்டோம்னா சிறப்பு அப்படிங்கிற சரி காரணம் இருக்கிறது. ஒரு இடத்துல எம்பெருமான் முருகன் கடத்துக்காக ஆபத்தை எதிர்விடுத்த பொய்யான தவ வேடோ முடிந்து வந்தவரே
கட்டிக்க மாட்டியா? கட்டிக்க மாட்ட முடியாது. கட்டுனா நீ அவனைத்தான் கட்டணும். சரி. இல்லேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? கேட்க முடியல சஞ்சனே. கடத்திடுவான். கடத்தல். அது சரி. எப்பயிலேருந்து இந்த கடத்தல் வேலை? நல்லதுக்காக கடத்தல். நான் முருகப்பெருமா உனக்கு மறுபடிக்க என்ற நாரத நான் அல்ல அப்படிங்கிறது சத்தியம். முருகா எப்பெருமானே, முருகப்பெருமானே, வர வேண்டும் முருகா. எங்கள் அனைவருக்கும் நல்லாசை தர வேண்டும் முருகா.